வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து இப்ப வரப்போற 2024வது வருஷம் வந்து நம்ம தங்கம் வந்து எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். தங்கம் அப்படின்றப்போ நமக்கு வந்து தங்கத்து மேல இருக்க அந்த ஆசை வந்து எப்பயுமே மாறாது. அதுவும் குறிப்பா சொல்லப்போனா இந்தியாவுல தங்கத்து மீதான அந்த ஆசை அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். நம்மளுடைய பெருமையை காட்டுறதா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு அவங்களுடைய கௌரவத்தை காட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து தங்கத்தை வந்து நம்ம பயன்படுத்துறோம். தங்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறப்போ, ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை தரத்த கூட அது நிர்ணயம் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து ரீசென்ட்டா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இவ்ளோ பவுன் போட்டு கட்டி குடுத்தா, அது ஒரு கௌரவம் அந்த மாதிரி எல்லாம் வந்து நெறைய பார்க்குறோம். இவ்ளோ தங்கம் வச்சிருந்தா, அவங்க தான் வந்து சமுதாயத்துல வந்து ரொம்ப பெரிய ஆளு அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால தங்கத்து மீதான அந்த ஆசைன்றது வந்து எப்பயுமே நமக்கு வந்து குறையவே குறையாது. தங்கம் அப்படின்றது ரொம்ப 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 விலை மதிப்பற்ற ஒரு பொருள் அப்படின்றது தான் நம்மள பொறுத்த அளவுக்கு. தங்கத்த வந்து நெறைய விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்தலாம். தங்கம்ன்றது வந்து நம்ம போட்டுட்டு ஆடம்பரத்துக்கு பயன்படுத்துறது மட்டும் இல்லாம, நம்மளுடைய வாழ்க்கை தரத்த கூட அது நிர்ணயம் பண்ணுது. நமக்கு வந்து இம்மீடியட்டா பணம் தேவைப்படுது அப்படின்றப்போ, தங்கத்த வச்சு பணமா மாத்த முடியும். ஒரு வீடு கட்டணும், இடம் வாங்கணும், இந்த மாரி பல விஷயங்களுக்கு வந்து தங்கத்த வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். தங்கத்தோடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது நம்ம தாத்தா, பாட்டி காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, தங்கத்தோடைய விலை அப்படின்றது வந்து ஒரு ரூ. 100க்குள்ள 1 பவுன் வாங்கிற முடியும். நான் சொல்றது வந்து 1950, 60 அந்த மாரி டைம்ல வந்து சொல்றேன். ஒரு ரூ. 100க்குள்ள ரொம்பவே கம்மியான விலைக்கு வந்து நம்ம வந்து தங்கத்த வாங்க முடியும் அப்படின்றப்போ, அப்ப வந்து தங்கத்த சேர்த்து வச்சவங்கலாம் இன்னைக்கு வந்து பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்கிறதுக்கு காரணம் வந்து, தங்கத்துல வந்து அதிக அளவுல முதலீடு பண்ணி அவங்க வாங்கி வச்சதுனால தான். அதனால தங்கத்தோடைய மதிப்புன்றது வந்து இன்னைக்கு ஒரு ரேட் இருக்கும். இன்னும் இருக்க இருக்க அதோடைய வேல்யூ வந்து அதிகமாயிட்டே போகும். சமீபத்துல தங்கத்தோடைய விலை வந்து இருக்க இருக்க அதிகமாயிட்டே இருக்கு. 1 கிராம் வந்து ரூ. 5,700 இருந்து 6,000 வரைக்கும் அப்படியே இன்கிரீஸ் ஆகுறது, ஏறுறது, இறங்குறது இந்த மாதிரி இருக்கு இல்லையா? அதனால நம்ம வந்து யோசிக்கிறோம் தங்கத்த வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமா சேர்த்து வைக்கிறப்போ, நம்மளுக்கு இல்லாட்டியும் நம்ம பசங்களுடைய ஃபியூச்சருக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இருக்க இருக்க இன்னும் வருஷங்கள் போக போக இப்ப எப்படி வந்து நம்ம தாத்தா பாட்டி காலத்துல ஒரு பவுன் வந்து ரூ. 100க்கு வாங்கினாங்களோ, அது இப்ப நம்ம சமீபத்துல வந்து ரூ. 45,000 கிட்ட நம்ம வந்து ஒரு பவுன் வாங்கிட்டு இருக்கோம். இதுவே நம்மளுடைய பசங்க காலத்துல வந்து கண்டிப்பா அது ஒரு 70,000, 80,000, 1,00,000 வரைக்கும் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படின்றப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சோம் அப்படின்னா, அவங்களுடைய ஃபியூச்சருக்கு வந்து ரொம்ப ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம தாத்தா பாட்டி சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா, நம்ம எப்படி அத அனுபவிக்கிறோமோ, அதே மாரி இப்ப நம்ம சேர்த்து வச்சோம்னா, பின்னாடி நம்ம பசங்க, அவங்களுடைய பசங்க இந்த மாதிரி அவங்க வந்து பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான், நான் வந்து தங்கத்த வந்து அதிக அளவுல வாங்குங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவுன்னா நம்ம வந்து கிலோ கணக்கு வாங்கணும் அப்படி கிடையாது. என்னால வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 கிராம் தான் எடுக்க முடியும், 3 கிராம் தான் எடுக்க முடியும்னா, அதையுமே வாங்கி வைங்க. நம்ம இப்போ அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணா தான் அதோடைய மதிப்பு வந்து இருக்க இருக்க அதிகமாயிட்டே இருக்கும் அப்படின்றப்போ அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுவே வந்து பணம், தங்கம் இது 2க்கும் பார்த்தோம்னாக்கா, எது வந்து அதிக அளவுல முக்கியத்துவம் குடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பணம்ன்றது வந்து இப்ப பேங்க்ல எல்லாம் போடுறோம் அப்படின்றப்போ கம்மி இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். இதுவே வந்து தங்கம் வாங்கி வைக்கிறோம் அப்படின்றப்போ, பணத்தோடைய மதிப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படியே அதிகரிச்சாலும் கொஞ்சமா தான் அதிகரிக்கும். இதுவே தங்கத்தோடைய மதிப்பு அப்படின்றது வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. நம்ம இன்னைக்கு ஒரு கிராமோடைய ரேட் பார்க்குறோம். நாளைக்கே வந்து கம்மியாகிறது வந்து ஒரு ரூ. 50 இப்படித்தான் கம்மியாகுது. ஆனா ஏறுறது பார்த்தீங்கன்னா, ரூ. 100, ரூ. 200 அந்த மாதிரி வந்து ஏறுது. இப்ப சமீபத்துல கூட ஒரு பவுனுடைய விலை வந்து திடீர்னு ரூ. 800 கிட்ட அதிகமானுச்சு. அப்படின்றப்போ இந்த மாதிரி அதிகமாகறப்ப நம்ம வந்து அத குடுத்துட்டு ஒரு இடம் வாங்குறோம், இல்ல வீடு வாங்குறோம், இல்ல வேற ஏதாவது படிப்பு செலவுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்றப்போ, அதோடைய மதிப்பு வந்து இருக்க இருக்க அதிகமாயிட்டு தான் போகும் அப்படின்றதுனால, நம்ம வந்து தங்கத்துல தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்ப எப்படி வந்து நம்ம தங்கத்த வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்? எனக்கு வந்து ரொம்ப கம்மி வருமானம் தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். அதன்படி நம்ம சேமிச்சோம் அப்படின்றப்போ நம்மளுக்கு வந்து தங்கம் சேமிக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும். இப்ப மாத வருமானம் நம்ம எவ்வளோ வேணா இருக்கலாம் நமக்கு. அதுல வந்து ஒரு 5% கட்டாயமா தங்கம் வாங்கணும். அப்படின்றப்போ ஒரு 10,000 எனக்கு சம்பளம் அப்படின்னா, அதுல ஒரு ரூ. 500 வந்து மினிமம்
மினிமம் தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு சிட்டு போடுறதா இருக்கட்டும், இல்லை தனியாக எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும். இந்த 500 ரூபாய்க்கு வந்து தங்கத்துக்குன்னு சொல்லி இதை வந்து தனியாக எடுத்து வைக்கணும். அதே மாதிரி 15,000 சம்பளம் அப்படின்னாக்கா 750 ரூபாய் அப்படின்னும், 20,000 சம்பளம் அப்படின்னாக்கா ஒரு 1000 ரூபாயும். இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து மினிமமாக சேமிக்கிறது. இதுக்கு மேலே உங்களால் எவ்வளோ சேமித்து தங்கம் வாங்க முடியுமோ கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லியிருக்கேன். மினிமமாக இவ்வளோ வந்து கட்டாயம் இது வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சாலும் தாராளமாக அது மாதிரி பண்ணுங்க. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்ட்ரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங்ஸ் சேலஞ்ச், அதுக்கடுத்து மணி சேவிங்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் பண்ணலாம், தங்கம் எப்படியெல்லாம் வாங்கலாம், இந்த மாதிரி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க, எங்களுக்கு வந்து நாங்கள் கிராமத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு பக்கத்தில் நகைக்கடையெல்லாம் இல்லை அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணலான்னா உண்டியல் சேமிப்பு வந்து பண்ணலாம். வீட்டிலேயே உண்டியல் வச்சு அதில் வந்து உங்களுக்கு எப்போயெல்லாம் பணம் போட முடியுதோ அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து எடுத்து வச்சுட்டு, இப்போ நான் மேலே சொன்னது மாதிரி இந்த மாதிரி ஒரு அளவு குறிப்பிட்ட அளவு வந்து எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க. அதை வந்து ஒரு அளவுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வருஷம் ஒரு டைம் அந்த மாதிரி உடச்சி எடுத்து அதிலேருந்து தங்கம் வாங்கி வைக்கலாம். இப்போ உங்கள் பசங்களுக்கு பர்த்டே வருது, இல்லை உங்களுக்கு ஒரு வெட்டிங் டே வருது, அந்த மாதிரியெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஞாபகமா எடுக்கிறது மாதிரி அதை சேமிச்சு வச்சு வருஷம் ஒரு டைம் வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது வந்து வீட்டிலேயே வச்சு சேமிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த உண்டியல் சேமிப்பு வந்து பெஸ்டா இருக்கும். அதுக்கடுத்து வந்து 3 மாசத்துக்கு ஒரு டைம் 1 கிராம் வாங்குறது, 6 மாசத்துக்கு ஒரு டைம் 1 கிராம் வாங்குறது, இந்த மாதிரி வந்து எப்படியெல்லாம் பணம் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வந்து அந்த லிங்க் வந்து ப்ரெஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மாதிரி வந்து பணம் சேமிச்சு வச்சு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு டைம் 1 கிராம் எடுத்து வைக்கிறது, இல்ல 6 மாசத்துக்கு ஒரு டைம் 1 கிராம் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணலாம். அப்ப 3 மாசத்துக்கு ஒரு டைம் எடுக்கிறோம்னாக்க வருஷத்துக்கு 4 கிராம் சேர்த்துற முடியும். இதுவே 6 மாசத்துக்கு ஒரு டைம் 1 கிராம் எடுக்கிறோம்னாக்க வருஷத்துக்கு ஒரு 1/4 பவுன் எடுக்க முடியும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாவது சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். நம்ம இல்லை மாசம் வந்து என்னால் ஒரு குறிப்பிட்ட தொகை ஒதுக்க முடியும், கையில் வந்து சம்பளம் வாங்கின விட்டே என்னால் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகை ஒதுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கோல்டு சிட்டு வந்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவுமே வந்து தங்கத்தில் வரவு வைக்கக்கூடிய நகை சீட்டாக பார்த்து போட்டு அப்படின்றப்போ அதில் வந்து நமக்கு செய்கூலி சேதாரம் இதெல்லாம் இல்லாமல் ஈஸியாக தங்க நகையாக எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அட்லீஸ்ட் கோல்டு சிட்டு பணமாக வரவு வைக்கிற நகை சீட்டாவது போட்டு வைங்க. அதில் வந்து செய்கூலி சேதாரம் கட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாவது தங்கம் சேமிக்கணும் அப்படின்றதுனால ஏதாவது ஒரு நகை சீட்டு, இப்போ நகை சீட்டுன்னு போட்டோம் அப்படின்றப்போ நம்ம வந்து ஓகே நம்ம வந்து இந்த மந்த் கட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி கட்டுவோம். இதுவே வந்து வீட்டில் சேமிச்சு வச்சுட்டு வாங்குறேன், இல்லை வேற ஏதாவது எடுத்து வச்சுட்டு அப்பப்போ பணம் சேமிச்சு வச்சு வாங்குறேன் அப்படின்றப்போ நம்ம பணம் வந்து சேமிச்சுக்கிட்டே வருவோம். திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வருதுன்றப்ப அதை எடுத்து செலவு பண்ணிடுவோம். இதுவே கோல்டு சிட்டா போட்டோம்னாக்கா நமக்கு வந்து அதை எடுக்க முடியாது அப்படின்றப்போ நம்ம ஈஸியாக வந்து தங்கம் வாங்கலாம். இந்த கோல்டு சிட்டு வந்து தங்கத்துல வர வைக்கக்கூடிய நகை சீட்டு, அதுக்கடுத்து வந்து வெறும் பணமா கட்டி வர வைக்கக்கூடிய நகை சீட்டு, இப்படி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் நகை சீட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு வீடியோ வந்து நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து டிஜி கோல்டு, எனக்கு வந்து கடைக்கு போகிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, ஃபோன்லேயே வாங்க முடியுமா அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து டிஜி கோல்டு அப்படின்ற ஆப் மூலமாக நம்ம வந்து கோல்டு வந்து வாங்க முடியும். தங்கமயில் ஷோரூமுடைய டிஜி கோல்டு ஆப் வந்து டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க அதையுமே செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கலாம். இது வந்து அன்னன்னைக்கு ரேட்டுக்கு தகுந்தது மாதிரி மினிமம் 100 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் வேணாலும் வாங்கலாம். இது வந்து நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க, வீடியோ பார்த்துட்டு கேட்குறீங்களா என்னன்னு தெரியல, ஏன்னா வீடியோவில் வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு நாளைக்கு இந்த ஆப் மூலமா 125 ரூபாய் சேர்த்திக்க அப்படின்றப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு பவுன் எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்து தங்கம் சேர்த்துற முடியும். நம்ம வந்து எல்லாமே வந்து ஃபோன்லேயே பார்த்துக்குறோம் அப்படின்றப்போ இதுவுமே வந்து ஃபோனை வச்சே நம்ம வந்து கோல்டு வாங்க முடியும் அப்படின்றது வந்து ஒரு ஈஸியான மெத்தடாக நான் பார்க்குறேன். அதுக்கடுத்து மணி சேவிங் சேலஞ்சு, நம்ம சேனலில் வந்து மணி சேவிங் சேலஞ்ச் மந்த்லி 1ஆம் தேதி போஸ்ட் பண்ணுவேன். அதுபடி நம்ம வந்து தினமும் அமௌண்ட் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க நாங்கள் வந்து தினக்கூலி எங்களுக்கு வந்து எப்படி பணம் சேமிக்க முடியும்னு சொல்லிட்டு, அது மாதிரி அதில் தின சம்பளம் வாங்குறவங்க, மாத சம்பளம் வாங்குறவங்க, வார சம்பளம் வாங்குறவங்க, இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து எப்படியெல்லாம் பணம் சேமிச்சு வைக்கலாம் அப்படின்ட்டு மணி சேவிங் சேலஞ்சில் வந்து போஸ்ட் பண்ணுறேன்.
அதோடைய பிளேலிஸ்ட் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து இது எல்லாமே என்னால முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அப்பப்பதான் என் கையில பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து ரூ. 800 இருந்து ரூ. 900 கோல்டு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல வந்து மினிமம் ஒரு 100 மில்லிகிராம்ல இருந்து நம்ம வந்து கோல்டு வாங்க முடியும். அது மாதிரி கூட நீங்க வாங்கி சேர்த்து வைக்கலாம். ஆனா அதுக்கு வந்து இந்த செய்கூலி சேதாரம்லாம் போகும். பரவாயில்ல, எப்படியாவது தங்கம் வாங்கணும், ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்ல, நாங்க வந்து எப்படியாவது தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் மெத்தடா இருக்கும். இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்னது மாதிரி இந்த மெத்தட்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா கோல்டு சேமிக்கிறதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நம்ம பணமா எடுத்து வைக்கிறத விட பணம்ன்றது கூட அப்பப்போ வந்து செலவாயிடும். ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு எடுத்துருவோம். இதுவே கோல்டு அப்படின்றது வந்து அவசர தேவைக்கு கூட அதை வச்சு நம்மளால பணமா மாத்திக்க முடியும். அவசரமா ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வருது அப்படின்னா கூட நம்ம வந்து தங்கத்தை கொடுத்துட்டு அதை வந்து பணமா மாத்திக்க முடியும். அதே மாதிரி வீடு வாங்குறதா இருக்கட்டும், இடம் வாங்குறது, வெஹிக்கிள் வாங்குறது, அதுக்கடுத்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையோ அத்தனை விஷயமே வந்து தங்கத்தை கொடுத்து பணமா மாத்தி நம்மளால பண்ணிக்க முடியும். அப்படின்றப்போ கோல்டோடைய இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கோல்டோடைய வேல்யூமே வந்து இருக்க இருக்க ஏறிட்டே போகும். அப்படின்றதுனால நம்ம வந்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால உங்களால என்ன முடியுதோ அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாவது கோல்டு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.